குட், பேட், அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ், அதுக்கடுத்து சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இப்போ பேட்ட திரைப்படம் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருப்பாப்ல. அட்லி, தளபதி விஜய் ஃபேன் பாய் சம்பவம் எல்லா படமும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி முதல் முறையாக ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தல அஜித்தை வச்சு நம்ம ஆதிக் இந்த படத்தை டேரி பண்ணியிருக்காப்புல. ஸோ டெஃபினட்டாக வேற லெவலில் ஓடக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் மிகப்பெரிய ஹிட்டாகக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி குறுக்க வந்து இந்த படம் தள்ளி போயிடுச்சு. இப்போதைக்கு ஏப்ரல் 10 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலக அளவில் ரொம்பவே கிராண்டாக இந்த படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நான் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி தான் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த குட் பேட் அக்லி படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டீசர் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டீசர் இப்போதைக்கு வரப்போகுது. எதுக்காகனா விடாமுயற்சி படத்துடைய இன்டர்வல் பிளாக்ல அந்த டீசரை இப்போதைக்கு அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அந்த டீசர் இப்போதைக்கு சீக்கிரமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் வரல. ஆனால் அது வருது. எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் இந்த குட் பேட் அக்லி படத்துடைய டீசரை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது மோஸ்ட்லி மண்டே இல்லைனாக்கா செவ்வாய்க்கிழமை வெளிவரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மண்டேவே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இந்த விஷயத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். புஷ்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம், மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறமா நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இந்த குட் பேட் அக்லி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.